everyone, welcome back to my channel. இந்த வீடியோல அடுத்ததா நம்ம பார்க்க போற டூல்ஸ் வந்து JSwingல லேபிள்ஸும் டெக்ஸ்ட் பாக்ஸும் எப்படி இன்சர்ட் பண்றது, டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எப்படி வேல்யூஸ் கொடுத்து அதை எப்படி லேபிள்ல பிரிண்ட் பண்றதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேபிள்ஸை நம்ம எப்படி பேஜ்ல இன்சர்ட் பண்றது அப்படின்றத கிளியரா இப்ப நான் காமிக்கிறேன். நம்ம ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் javax.swing.start. So முதல்ல இப்ப பேஜ் வந்து கிரியேட் பண்ணனும். jframe object f again memory create பண்ணுவதுக்கு so இப்ப இந்த jframe க்கு நான் கிரியேட் பண்ணும்போதே இந்த பேஜுக்கு வந்துட்டு ஒரு பேர் வைக்க போறேன் அப்படினால நான் இங்க label and text box example அப்படினு பேர் கொடுக்கிறேன். அப்ப இந்த பேஜுக்கு நம்ம ஒரு கேப்ஷனை வந்து டிஸ்ப்ளே பண்றோம். சோ இப்ப நான் வந்துட்டு ஒரு ரெண்டு லேபிளை இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். L1 equal to JLabel, அதுக்கும் JLabel அப்படின்ற கிளாஸை கால் பண்ணி அதுக்கு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணும்போது மெமரி வந்து இனிஷியேட் பண்ணணும். ஆல்ரெடி ஜாவால AWT ஒர்க் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து ஈஸியா இருக்கும். நான் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ற லேபிளுக்கு ஒரு பேர் வந்து வைக்கிறேன். ஆக்சுவலா லேபிள் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சாஃப்ட்வேர் பேஜ்ல அப்படின்னா, ஒரு கேப்ஷனை டிஸ்ப்ளே பண்றதுக்கு, ஒரு டெக்ஸ்டையோ ஒரு கேப்ஷன்ஸையோ டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா நம்ம லேபிள் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் லேபிள் ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு நான் வந்து கேப்ஷன் கொடுக்குறேன். இது முதல்ல நம்ம அவுட்புட் பேஜ்ல எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணுவோம். L1 டாட் ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பேஜோட செட்டப் வந்து பண்ணணும் இல்லையா? பேஜ் செட்டப் வந்து இப்போ பண்ணிக்கலாம். f டாட் செட் சைஸ், பேஜுக்கு சைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். செட் சைஸ் 300 அப்படி இல்லைன்னா நேற்று மாதிரி நம்ம வந்துட்டு 400 into 500 சைஸ்ல ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்றோம். அந்த பேஜ்ல set layout, அதுல null, அதுக்கப்புறம் set visible, அதுல true. அவ்வளவுதான், பேஜ் வந்து செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிரியேட் பண்ண இந்த பேஜ்ல அந்த லேபிளை செட் பண்ணிடலாம். L1 டாட் செட் பவுன்ஸ். நீங்க எந்த டூல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டூல்ஸோட ஆப்ஜெக்ட் எடுத்து போட்டுருங்க. இப்போ நான் L1ன்றது இந்த லேபிளுக்கு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த L1 ஆப்ஜெக்டை தூக்கி நான் இங்க போட்டுட்டு தனியா போட்டு செட் பவுன்ஸ் அப்படின்னு கால் பண்றேன். செட் பவுன்ஸ்ன்னு கால் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த பேஜ்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கரெக்டா எந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்றேன். 50,50 அப்படின்ற இடத்துல பிளேஸ் ஆகணும். அண்ட் இதோட வித் வந்து 100, ஹைட்டு 30. ஒரு லேபிள் வந்து எவ்வளோ சைஸ் இருக்கணும்ன்றதை பார்த்து நீங்க கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை பேஜில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ f டாட் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ பேஜில் ஆட் பண்ணும்போது அந்த பேஜ் ஃப்ரேமோட ஆப்ஜெக்டை எடுத்து போடுங்க, f டாட் ஆட் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம அந்த L1 லேபிள இந்த ஆப்ஜெக்ட், அப்போ நம்ம ஒரு கிளாஸ் ஃபைலுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னா, இப்போ பேஜுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு டூல்ஸ்க்கும் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம எங்கெங்கெல்லாம் டூல்ஸை வந்து பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இதற்கான அவுட்புட் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்ஷன் வந்திருக்கு.
இப்போ இன்னொரு லேபிள் நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் இதே மாதிரி. ஸோ அதுக்கு நான் வந்துட்டு என்ன வைக்கிறேன் அப்படின்னா L2 அப்படின்னு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதுக்கும் அதே மாதிரி செட் பவுன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஆட் ஃபங்க்ஷனும் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் இதோட சைஸ் வந்து இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அதே தான் நேராக இருக்கும். ஒய் ஆக்சிஸ் மட்டும் நான் கொஞ்சம் கீழே இருக்கிறேன். அதாவது டாப் டு பாட்டம் கொஞ்சம் கீழே இருக்கிறேன். லெஃப்ட் டு ரைட் எனக்கு கரெக்டாக ஒரே ஈக்குவல் சைஸில் இருக்கணும். ஸோ இப்போ அதே வித்து அதே ஹைட்டு தான் கொடுக்குறோம். ஆனால் ஒய் ஆக்சிஸோட சைஸ் மட்டும் மாற்றிக்கிறோம். அப்போ கொஞ்சம் டாப்லேருந்து கீழே இடம் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஆட்லேயும் மாற்றியாச்சு. ஒரு நிமிஷம். L2 செட் பவுன்ஸில் வந்து ஆப்ஜெக்ட் மாற்றாததுனால வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் 50 ரேஷியோவில் கரெக்டாக வந்திருக்கு. இது செகண்டாக போட்ட லேபிள் மட்டும் நம்ம வந்து ஒய் ஆக்சிஸ் 100 கொடுத்துருக்கோம். ஸோ அது எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னா டாப்லேருந்து 100, ஃபர்ஸ்ட் லைனோட ரேஷியோ வந்து டாப்லேருந்து 50, அதனால் அது ஃபஸ்ட்டு மேலே இருக்கு. இதே நான் இதை ஒரு 200 ஃபஸ்ட்டு லேபிளில் 200 அப்படின்னு செட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்ம இதை மறுபடியும் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த செகண்ட் லைன் மேலே இருக்குது, ஃபர்ஸ்ட் லைன் கீழே இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து 200 கொடுத்துருக்கோம், செகண்ட் லைனுக்கு 100 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ டாப்லேருந்து 100 ரேஷியோ பிக்சல் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி செகண்ட் லைன் வந்துருக்கு. ஸோ இப்போ இப்படி தான் நம்ம வந்துட்டு லேபிளை இன்செர்ட் பண்ணணும். இப்போ அடுத்தது எப்படி டெக்ஸ்ட் பாக்ஸை இன்செர்ட் பண்ணுறது, அதில் இருக்க வேல்யூஸை எப்படி நம்ம லேபிளுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இதிலே நான் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நம்ம என்ன கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்ற கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஃபைல் கன்ஸ்ட்ரக்டர் பிளாக் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் இதை ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த நம்ம இப்போ பண்ண எல்லா கண்டென்ட்டையும் நம்ம எதுக்குள்ளார இப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பிளாக் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளார தரப்போகிறோம். ஸோ இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நம்ம எப்படி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதில் எப்படி வேல்யூஸை கொடுத்து அந்த வேல்யூவை எப்படி நம்ம கீழே மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு கொடுங்க. அந்த கிளாஸ் தான் டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான கிளாஸு ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு. இது கேப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ஐ மீன் இந்த கேஸ் சென்சிட்டிவ் அதெல்லாம் கரெக்டாக பாருங்கள். அவ்வளோதான். ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு டிஎஃப்ன்றது ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ஜே டெக்ஸ்ட் ஃபீல்டு. இப்போ நமக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அதுக்கு நம்ம இப்போ செட் பவுன்ஸ் வந்து பண்ணுவோம். நான் இப்போ இங்கே கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறேன். இப்போ அந்த செகண்ட் லைன் இருக்கு இல்லையா, அதில் இருக்க வேல்யூஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஐ மீன் அந்த கேப்ஷனை நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு நம்ம செட் பவுண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். செட் பவுண்ட்ஸ் பி கேபிட்டல் லெட்டர். இந்த செட் பவுண்ட்ஸ்க்கு உள்ளார அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வித் ஹைட்டு எல்லாத்துக்குமே எல்லா டூல்ஸ்க்குமே இது வந்து காமன். ஸோ நான் வந்து ஒரு 50 அதே ஈக்குவல் ரேஷியோவில் பட் 150 சைஸில் ஒரு 100 வித்லேயோ ஒரு 30
லேபிளுக்கு எவ்வளோ சைஸ் கொடுத்தோமோ அதே வித்து ஹைட்டில் நம்ம கொடுப்போம். இப்போ இதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ணிடுறேன். f.add நீங்கள் எந்த டூலை க்ரியேட் பண்ணாலும் அந்த டூலோட ஆப்ஜெக்டை நம்ம எதில் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரேம் பேஜுக்கான ஆப்ஜெக்டில் ஆட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து பேஜில் டிஸ்பிளே ஆகும். இப்போ வரல, பிகாஸ் நான் இந்த இடத்துல இனிஷியேட் பண்ணலை, எல்லாத்தையும் நான் கன்ஸ்ட்ரக்டர் பிளாக்ல கொடுத்ததுனால மெயின் ப்ரோக்ராமில் போயிட்டு மேலே இருக்க கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டைனமிக் மெமரி மட்டும் க்ரியேட் பண்ணாலே போதும். ஸோ நியூ கீவேர்ட் போட்டு டைனமிக்காக மெமரியை வந்து இனிஷியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு மேலே டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆகியிருக்கு. இப்போ அதில் நம்ம வேல்யூஸ் டைப் பண்ணுறதுன்னா டைப் பண்ணலாம். நான் வந்து நேம் இப்போ கொடுக்குறேன் ராஜா அப்படின்ட்டு. இப்போ இந்த வேல்யூவை எப்படி நான் வந்துட்டு ஒரு லேபிளில் மூவ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இதுக்கு நம்ம ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே செகண்டாக ஒரு லேபிள் வந்து க்ரியேட் பண்ணி அதில் கேப்ஷன் கொடுக்காம வச்சுருக்கேன் இல்லையா, அந்த லேபிளுக்குள்ளார நம்ம இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் தர வேல்யூவை மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு பட்டன் வந்து இப்போ க்ரியேட் பண்ணுறேன், ஜே பட்டன். ஃபர்ஸ்ட் வீடியோலேயே வந்து ஜே பட்டனை பற்றி தான் கிளியராக சொல்லியிருந்தேன். ஜே பட்டன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது, அது ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பட்டனுக்கு நான் ஒரு பேர் கொடுக்குறேன், மூவ் டு லேபிள். ஸோ இப்போ இதுக்கும் இதே மாதிரி செட் பவுண்ட்ஸ் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அதில் எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளோ, ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒரு 50, 200, 250 ரொம்ப கீழே வச்சுக்கிறேன். அண்ட் இது சென்டராக கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, 100ல் போய் வச்சுக்கலாம். அண்ட் அதோட வித்து வந்துட்டு ஒரு பெருசாகவே தருவோம் நம்ம, ஒரு 250 வித்து, ஒரு 20 ஹைட்டு. இதை பேஜில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு கேப்ஷன் டிஸ்பிளே பண்ணுற ஒரு லேபிள், ஒரு பட்டன் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் எப்போவுமே நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு இன்செர்ட் பண்ணல. நான் இப்போ இங்கே ஒரு பேர் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பேரை இந்த மூவ் டு லேபிள் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது அதை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற செகண்ட் லேபிள் ஒன்று கேப்ஷன் தரமாக வச்சுருக்கேன், அதனால் அது டிஸ்பிளே ஆகலை. அந்த செகண்ட் லேபிளில் போய்ட்டு மூவ் ஆகணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் ஒரு லிசனர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அது என்ன லிசனர் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆட் ஆக்ஷன் லிசனர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக நமக்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டனை கிளிக் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸை டன் பண்ணுறதுக்கு, செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இதில் ஒரே ஒரு கமாண்ட் திஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸில் பப்ளிக் வாய்ட் ஒரு ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷன் ஆக்ஷன் பர்ஃபார்ம்டு அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுங்க. AWT ஒர்க் பண்ணவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் ஒரு ஆர்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னா, ஆக்ஷன் ஈவெண்ட் கிளாஸுக்கு இ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், தான் கிடையாது, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து ஒர்க் பண்ணும்போது AWTக்கான ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா java.awt.star அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்படி மூவ் ஆயிடுச்சா. ஈவெண்ட்டு அப்படின்ற ஒரு ஹெடர் ஃபைலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ java.awt.event.star. இப்போ கிளியர். ஆக்ஷன் லிசனர் இங்கே ஏதோ எரர் காமிச்சிட்டு இருக்கு. நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில். டெக்ஸ்ட்டை வந்து கெட் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட்னு ஒரு வேரியபிள் கொடுக்குறோம்.
எதுலேருந்து கெட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிஎஃப்ன்றது நம்ம மேலே டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டு. ஆனால் ஒரு நிமிஷம், இது வந்துட்டு நம்ம இந்த பிளாக் உள்ளார க்ரியேட் பண்ணனால இந்த பிளாக் விட்டு வெளியில் கெட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நமக்கு இங்கே எரர் மெசேஜும் வந்து காமிக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டோட ஆப்ஜெக்ட் க்ரியேஷனை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறேன். அண்ட் இதுக்கான மெமரி க்ரியேஷனை நான் இங்கே ஹைட் பண்ணிடுறேன். அதே மாதிரி லேபிள்ஸ், செகண்ட் லேபிள் இருக்கு இல்லையா, அதோட ஆப்ஜெக்ட் க்ரியேஷனையும் வெளியில் கொண்டு போயிடுறேன். பிகாஸ் அப்போ தான் அடுத்தடுத்த பிளாக்ல நம்மளால கெட் பண்ண முடியும். அப்போ குளோபலாக நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸை கால் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிளாக்லேருந்து அடுத்த பிளாக்கு கால் பண்ணணும் அப்படின்னா, அதை நீங்கள் ஒரு பிளாக் உள்ளார க்ரியேட் பண்ணாதீங்க, பிளாக் விட்டு வெளியில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டன்ஸை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இங்கே L2 ஈக்குவல் டு நியூ JLabel அப்படின்னு போட்டு விட்டுறேன். அதே மாதிரி இங்கே TF ஈக்குவல் டு நியூ J text field அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இங்கே கால் பண்ண முடியும். ஏன்னா அடுத்தடுத்த பிளாக்ல கால் பண்ணோம்னா நம்ம குளோபலாக டிக்ளேர் பண்ணி ஆகணும். இப்போ இங்கே நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுக்குற வேல்யூ கெட் பண்ணுறதுக்கு கெட் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கால் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ அந்த நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் தர வேல்யூவை கெட் பண்ணிட்டோம். கெட் பண்ணி எதில் பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, லேபிள் L2 லேபிள் இருக்கு இல்லையா, அதை கால் பண்ணி செட் டெக்ஸ்ட். அப்போ வேல்யூ எடுக்கிறதுக்கு கெட் டெக்ஸ்ட்டு, வேல்யூ செட் பண்ணுறதுக்கு போயிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு செட் டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். நான் அதுக்குள்ளார இந்த வேரியபிளில் வேல்யூ கெட் பண்ணோம் இல்லையா, டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து கெட் பண்ணுற வேல்யூவை டெக்ஸ்ட் அப்படின்ற வேரியபிள், ஸ்ட்ரிங் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு லேபிள் 2 அதை அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணி L2 ஆப்ஜெக்ட் கால் பண்ணி அதில் செட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இது ரெண்டுமே ஸ்ட்ரிங்குன்றதுனால ஈஸியாக நம்மளால் கெட் பண்ணவும் முடியும், அதே மாதிரி செட் பண்ணவும் முடியும். அதை பற்றி லேட்டர் ஆன் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இதை எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆக்ஷன் மெத்தட் வந்து ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா, நம்ம ஒரு இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த கிளாஸ் கூட இம்ப்ளிமெண்ட்ஸ் நம்ம எந்த இன்டர்ஃபேஸை ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன் லிசனர் அப்படின்ற இன்டர்ஃபேஸை ஆட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ நமக்கு அந்த எரர் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இதை மறந்துடாதீங்க. அவ்வளோதான், நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல பேர் வந்து கொடுக்குறேன் ராஜா அப்படின்ட்டு. இப்போ மேலே வந்து கிளிக் பண்ண உடனே அது பேர் வந்து கேப்ஷன் லேபிள் 2ல் போயிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் பாக்ஸு, பட்டன் அண்ட் லேபிள்ஸ் ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.